என்ன செய்வது இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளும் பல சூழ்நிலைகளுக்கு விடை நம்ம கிட்ட இல்லவே இல்லை. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நம்ம நிறைய நேரம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கூட சில காரியங்கள் மாறவில்லையே என்னோட வாழ்க்கையிலன்னு கேட்குற பல கேள்விகளுக்கு இந்த இடத்துல வேதத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம மத்தியில் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அண்ணன் இருக்காங்க. பிரைஸ் லார்ட் அண்ணன். அண்ணன், நம்ம நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு விடுதலை கிடைத்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சாபத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த சாபம் எப்படி வருது? காரணம் இல்லாமல் ஒரு சாபம் தங்காது. ஆனால் காரணம் இருந்ததுன்னா அந்த சாபம் ஒரு கட்டாக அவர்களோட வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல நிறைய விதமான சாபத்தை கர்த்தரிடத்துல இருந்து வருகிற சாபம், மனிதர்களிடத்துல இருந்து வருகிற சாபம் அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு வந்து சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து சாபத்தை வருவித்துக் கொள்றோம். அது தெரியக்கூட மாட்டேன்து. நம்ம தான் காரணம்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சில காரியங்களை பத்தி நீங்க சொல்லுங்களேன். ஆமா, சாபத்துல முக்கியமானது இந்த 3 எல்லாமே அது கீழே தான் வரும். ஒண்ணு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், அது 2 அதை மனசுல வைக்கணும். ஒன்று முன்னோருடைய பாவத்தினால உண்டாகிற ஜெனரேஷன் சந்ததி சாபம். இன்னொன்னு வந்து நமக்கு நம்ம மூலமா உண்டாகிற ஒரு சாபம், தேவன் செய்யறதுனால துன்மார்க்கத்தினால எல்லா பாவமே சாபமாயிராரு. எல்லா பாவமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சில பாவங்கள் துன்மார்க்கமா நடக்கிறது, சமுதாயத்தை பாதிக்கிறது, சில காரியங்கள் வந்து சாபமாகும். அது பைபிள் வசனம் சொல்லுது. இன்னொன்று மனுஷரால் வரக்கூடிய சாபம். நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவங்க கர்ஸ் பண்ணும்போது அது நியாயமானதா இருந்தா கட்டாயம் நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால தான் நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களோட உறவுகளை காத்துக்கொள்ளணும். மனுஷரோடு உள்ள உறவுகளில் கவனமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியம். 3வது வந்து நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற சாபம். ஆமா, நிறைய பேர் நமக்கு நாம இப்படி சாபத்தை வருவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிய மாட்டேங்குது. இது சாபத்தை கொண்டு நம்மளுடைய இந்த செயல்கள் சாபத்தை கொண்டு வருதா அப்படின்ற ஒரு காரியம் தெரியல. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதாவது நம்முடைய பேசுற வாயின் வார்த்தையில மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. பயங்கர பவர்ஃபுல் அப்ப வேர்ட்ஸ். அதனால நம்ம நாவு வந்து நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. சொல்லப்படும் நாவு ரொம்ப முக்கியமான அவயம் நம்முடைய சரீரத்திலே சுட்டரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால தான் நம்முடைய நாவின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒண்ணு அழிச்சிரும் அல்லது ஆக்கும், ஜீவனையும் கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். நம்முடைய நாவில தான் இருக்குது அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது நமக்கு. இப்போ அந்த நம்மளே நமக்கு மரணத்தை உண்டாக்கி கொள்வது, அதான் சாபம். இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறை குற்றப்படுத்தி நிறுத்துறாங்க. அவர் வந்து குற்றமற்றவர்னே ரோம கவர்னர் பிலாத்து கண்டுபிடிச்சிட்டான். இவங்க பொறாமையில தான் கொண்டு வந்து இயேசு வந்து சிலுவையில் அறை சொல்றாங்க. அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு, இந்த நீதிமான சிலுவையில் இருந்தா நமக்கு சாபம் வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு, அதனால அவன் சொல்றான், இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பார்த்தனால கை கழுவிடுறான். அவனுக்கு தெரியுது இயேசு நீதிமான், அவருக்கு குற்றம் செய்யலைன்னு. அப்ப இந்த யூதர்கள் சொல்றாங்க, இந்த யூத மத தலைவர்கள், இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை, அந்த பழிய இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த போறாரு, அநியாயமான குற்றச்சாட்டு, இவருடைய ரத்த பழி. அப்ப அது ஒரு சாபம். அதாவது மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலே சாபம். ஒருத்தன் கொலை செய்து ஒருத்தனுடைய ரத்தத்தை சிந்திட்டா அது சாபம். கணக்கு. இப்ப அந்த ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்ட உடனே காயின் மேல அந்த சாபம் வந்துருது. இந்த ரத்தம் சிந்தப்பட்டாலே, மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டா அதுல பயங்கர சாபம் வந்துடும். அதனால தான் இந்த கொலை செய்யறவன் வாழ்ந்திருக்கவே முடியாது. லைஃப் லாங் அவன் பைத்தியம் மாதிரி தான் முடியல. அவன் என்னைக்கு சந்தோஷம் வாழ முடியும்? ஒரு நாள் வாழ்ந்திருக்க முடியாது. அப்ப அந்த ரத்தம் சிந்துதல், இப்போ இயேசு ரத்தம் சிந்த போறாரு, அந்த ரத்தப்பழி எங்க மேல வரட்டும்ன்றாங்க இவங்களே. அப்ப இவங்க நாவினாலேயே அவங்க அந்த சாபத்தை தேடிக்கொள்றாங்க. தெரியல, ஆனா அவங்களுக்கு இது ஒரு சாபமா மாறும்ன்றது அவங்களுக்கு தெரியுதா தெரியல. அவங்க பழைய ஏற்பாடுலாம் கையில வச்சிருக்காங்கல்ல, வசனத்தை வச்சிருந்தோம், உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. அவர் மேல உள்ள வெறுப்புனால என்ன இருந்தாலும் பரவாயில்லையா, நத்தப்பிள்ளை நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சீரியஸ்னஸ் இல்லை. இவங்க மத தலைவர்கள், அதனால இவங்க நிமித்தம் முழு யூதர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்க லீடர்ஸ். இவங்க எடுக்கிற தீர்மானம் அவர்கள் எல்லாம் பாதிக்க. அப்ப கிறிஸ்துக்கு பின் 70ல தான் நீரோ மன்னன் வந்து
அந்த ரோம தேவாலயத்தை இடிக்கிறது, எருசலேமை சுட்டெரிக்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. குழந்தைகள் தரையில மோதி அடிக்கப்பட்டு ரத்தம் போயிருக்குது. ஆயிரக்கணக்கான பேரை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்காங்க. இது சரித்திரம், கிபி 70 நடந்தது. சரித்திரமா இப்பவும் இருக்கு, ரோம சரித்திரத்துல இருக்கு, பதிவுல இருக்கு. அப்ப ரத்தம் ஆறு ஓடிச்சு இதுல. அதுக்கு காரணம் இவங்க தான் அந்த ரத்த பழியை தங்க நாவினால சாபத்தை தேடி கொண்டாங்க. சில என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாதாரணமா சொல்றாங்க. ஆனா அந்த பழி இவங்க மேல வந்துடும், சாபம் ஆயிரும். இப்ப நம்ம ஒரு பவர்ல இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? பொறுப்புல இருந்துட்டு என்ன காரியம் செய்கிறோம், மற்றவர்களை எப்படி நம்ம லீட் பண்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா ரொம்ப பொறுப்புல இருந்து அந்த அதிகாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா அவங்களே அவங்களுக்கு சாபத்தை வருவித்து கொள்ற ஒரு காரியம் நடந்துடும். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தை சாபம். அதனால தான் பிள்ளைகளை சிலர் இந்த நாய் பேயின்னு திட்டுவாங்க. அப்புறம் நாய் பேயதான் வளரும் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, ஒரு தாயோ தகப்பனோ ஒரு பிள்ளைய அந்த மாதிரி வார்த்தை சொன்னா அது அப்படி பாதிச்சிரும், அந்த பிள்ளையை பாதிச்சிரும். சில சொல்லுவாங்க நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கும்பாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன படிச்சாலும் மண்டையில ஏறாது. காரணம் தகப்பனே சபிச்சுட்டாங்க. நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்க, ஒண்ணுக்கே சரியில்லை அப்படி திட்டுவாங்க. அது ஒரு கர்ட்ஸ் ஆயிரும். அதனாலதான் பிள்ளைகிட்ட பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்ம வீட்டுல உள்ளவங்களை ஒரு சாபமான வார்த்தைகள் இது சொல்லக்கூடாது. நம்ம சொல்ற வார்த்தை பலிக்கும். நம்ம வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அன்னைக்கெல்லாம் அந்த யாக்கோபெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளை. அந்த ஆசீர்வாதம் உண்டாகுது. ஒரு கட்டுகிறது, மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை நம்ம கொடுக்கணும். அதனாலதான் அந்த ஊழியக்காரங்க, பேரண்ட்ஸ் இவங்களுடைய வாயின் வார்த்தை எல்லாம் கவனமா இருக்கணும். சிலர் மேடையில இருந்து சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க விசுவாசிகளை. அந்த விசுவாசியுடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தரித்திரத்துல அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இவங்க ஆசீர்வதிச்சாதான் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டாகும். அப்ப இந்த நாவின் அந்த வார்த்தையில ஜீவனம் இருக்கிற மரணம் இருக்கிறது. அதுலதான் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பழகிற இடத்துல, பேசுற இடத்துல, வீட்டுக்குள்ள என்ன பேசுறோம் அதுல நம்ம கவனமா இருக்கணும். அது நான் செத்துரும் போல் இருக்கு சிலர் சொல்லுவாங்க. அப்படி வாயில சொன்ன உடனே அந்த வாயில இருந்து அந்த மரணம் பிறந்துரும். அந்த மாதிரி செத்துட்டா பரவாயில்ல, அவங்க தான் தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. ஒரு சகோதரி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க, ரொம்ப ஒரு கண்ணீரோடு கூட. அவங்க விசுவாசி. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் திருமணம் ஆச்சுது, விசுவாசி, கணவரும் கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கெல்லாம் போவோம். அப்போ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார், கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சு கல்யாணம் ஆன உடனே குழந்தை உண்டாயிட்டாங்க. குழந்தை உண்டாங்க சந்தோஷமா போய் புருஷன்கிட்ட சொன்னா அவரு சொல்ல வேண்டாம் அந்த குழந்தை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேண்டாம். இதுவே சந்தோஷமா சொன்னா வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க கேட்டா, இப்ப வேண்டாம், 3 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம், நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகணும், இன்னும் சம்பாதிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அதனால இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னா அப்படி இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், நம்ம நினைச்செல்லாம் இப்ப எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால நம்ம ஆண்டவர் தேவையெல்லாம் பார்ப்பாரு. நமக்கு உதவி செய்தார்ல, குழந்தை கொடுத்த ஆண்டவர், செட்டில்மெண்ட் நம்மள வாழ்க்கையில செட்டில் ஆக்கி வைக்கிற கர்த்தர். நீங்க அதுக்கு உரி பண்றீங்கன்னு சொன்னாலும் இல்ல, குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், அழிச்சிரு அப்படின்னு பயங்கர உபத்திரவம். இந்த சிஸ்டர் தன்னால முடிஞ்ச அளவு போராடி இருக்கு, எவ்வளவு பேசிருக்கு, இது கொலைங்க, இது வேண்டாங்க, செய்ய வேண்டாங்கன்னா. அவரும் கிறிஸ்டியன் தான், அவரும் பைபிள் வாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. ஆனா அவருடைய மைண்ட்ல இப்ப வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், இப்போ அழிச்சிரு. கட்டாயப்படுத்தி டாக்டர்கிட்ட கூட்டு போய் அழிக்க வச்சுட்டாரு. அதோட தாயோட உள்ளத்திலயும் எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு, காயத்தை உண்டாக்கி இருக்கும். அது இவருக்கு தெரியுது. இன்னொன்னு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கொலை குற்றம் இல்ல, ஒரு பெரிய பாவம் அது. அதனால இப்ப எழுதியிருக்காங்க எழும்போது, இப்ப 10 வருஷம் ஆயிட்டு, இப்ப எங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்ப டாக்டர் அலைகிறோம், குழந்தை வேணும்னு இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தர் கொடுத்தது இவங்க தானே வேண்டான்னாங்க, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து வேண்டான்னாங்க. இவங்களுடைய நாவின் பிரகாரமே மரணம் சம்பவிச்சுட்டு, அப்ப இப்ப தேடுறாங்க, கிடைக்கல. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கிற சுதந்திரம். இட் இஸ் எ பிளஸிங் ஃப்ரம் த லார்ட். அதை வேண்டான்னு நீங்க சொல்லும் போது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்றீங்க. அதை கொடுக்கிற ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்துறீங்க, நிராகரிக்கிறது. நம்ம வசதிக்கு பெற்றுக்கொள்றது இல்ல குழந்தை, அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேலையும் நம்மளோட வேலையும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? சில நேரம் அதை புரிந்து கொள்றது இல்ல. இவங்க ஒரு பிளான் போடுறாங்க, இப்ப படிக்க போனோம், இல்ல இந்த புது வேலைக்கு சேரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணும்போது, ஆனா கர்த்தருடைய வேலைன்னு ஒண்ணு இருக்கிறது, ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் இல்லையோ அப்படின்னு கூட தோணுது.
அந்த கமிட்மெண்ட் இல்ல, கமிட்மெண்ட் இல்ல, அர்ப்பணிப்பு இல்ல. இல்ல அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. உதாரணத்துக்கு பார்த்தா பைபிள் கால ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறது சம்பாதிக்கிறது புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்தது. நீ நிலத்துல வேர்வை சிந்தி சம்பாதிப்ப, அப்படிதான் ஆதாமுக்கு சொல்றார். பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொறுப்பு உன் கற்பத்தின் கனி, சந்ததியை பெருக பண்ணுது, குடும்பத்தை கட்டுறது, ஒரு ஃபேமிலியை கட்டுறது, சந்ததியை பெருக பண்றது. அதை கத்திருக்குன்னு ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்குற பொறுப்பு தான் ஒரு பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். ரெண்டாவது தான் ஜாபு, படிக்கிறது எல்லாமே. முதல் பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தது இதுதான். அந்த காலத்துல பெண்கள் வேலை செய்யல, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்படி வந்துட்டதுனால பெண்கள் வேலை செய்யறாங்க. நம்ம அதை தப்புன்னு புறக்கணிக்க முடியாது. ஆனா பெண்கள் என்ன உணரணும், தேவன் எனக்கு கொடுத்த முதல் பொறுப்பு என் குடும்பத்தை கட்டணும். அதுக்கு தடையா வேலை இருக்குமானா வேலையை விடணுமே தவிர இதை பாதிக்கப்படி நடக்கூடாது. நீங்க அப்படி இல்லாத போது தேவன் கொடுத்த முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு பெண்ணுக்கு, குடும்பத்தை கட்டுற பொறுப்பு தான். இதுக்கு தடையா வேலையோ படிப்போ வரக்கூடாது. அதைத்தான் புறக்கணிக்கணுமே தவிர கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அது சாபம். ஆமா, அந்த ஒரு ஆசீர்வாதமே வேண்டான்றீங்கல்ல, அப்ப சாபம் தானே. ஏசா கர்த்தர் அவனுக்கு பிறக்கும் போதே கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம், அதை வேண்டான்னு சொல்லிட்டார். அதனாலதான் கர்த்தர் ஏசாவை வெறுத்துட்டார். யாக்கோபை நேசிக்கிறார். அவன் அந்த ஆசீர்வாதத்துல கவனமா இருக்கான், அதை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு. அப்ப தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொன்னதுனால இன்னைக்கு பாருங்க 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இப்ப என் கணவர் மேலே எனக்கு வெறுப்பா இருக்கு, எப்படி சந்தோஷம் வாழ முடியும்? குடும்ப ஆசீர்வாதம் போச்சே, ஒரு கேர்ட்ஸ் அது. அது இல்லாம குழந்தை, அது ஒரு கொலை தானே, ஒரு சிசு கொலை. அப்ப அது சாபம். ஒரு கொலை பண்றது சாபத்தை கொண்டு வரும். இவங்க சாதாரணமா நினைக்கிறாங்க அந்த கர்ப்பத்தை கலைச்சிரும், இன்னும் 3 வளர்ச்சி அடையல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா 3 மாசத்துலயே 3 வளர்ச்சி அடையுது இல்ல. அதாவது நான் ஒரு இவர்கள் மத்தியில இந்த மாதிரி காரியங்கள் ஊழியர் செய்யற ஒரு சகோதரியை நான் மீட் பண்ணேன். அப்ப அவங்க இவர்கள் மத்தியில, அதாவது அபார்ஷன் பண்ண அந்த லேடிஸ் மத்தியிலேயே ஊழியர் செய்யறாங்க. அப்ப நான் கேட்டேன், அவங்க மத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி அபார்ட் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு டீப் டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் உண்டாகுதான். ஏன்னா அந்த குழந்தைய கரு கலைச்சிருவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கணவனுடைய வற்புறுத்தலையோ, ஃபேமிலியோட வற்புறுத்தலையோ, சூழ்நிலைகள்லையோ. ஆனா பண்ணிட்டா கூட அவங்க மனதுக்குள்ள அது ஒரு காயமாக, வடுவாக மாறி விடுகிறது. அதை அவங்க மறைச்சிக்கிட்டு வாழலாம், ஆனா அதை மறக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. லைஃப் டைம் வரைக்கும் அந்த குழந்தை பிறந்திருந்தா இவ்வளவு வயசாயிருக்கும், இவ்வளவு பெரியவனா மாறி இருப்பான், கல்லூரி போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். உள் மனதுல அது ஒரு காயமாகவே, அது குற்ற உணர்வு தான். அந்த குற்ற மனசாட்சி அப்படியே குத்திக்கிட்டே இருக்குமா. அப்ப அது ஒரு பாவம் ஆண்டவருக்கு விரோதமா. ஏன்னா அந்த சிசு 3 மாதத்திலே முழு உருவமும் எல்லாம் வந்துருது, கை காலு. அவங்க அதை என்கிட்ட எடுத்து காட்டினாங்க, அது எப்படி இருக்குன்னு ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்காங்க. 3 மாதத்துல 5 மாத குழந்தை, ஒரு பிறக்கிற ஒரு 9 மாத குழந்தை அப்படின்னு சொல்லி வச்சு எனக்கு காட்டினாங்க. 3 மாதத்துல கை கால் எல்லாம் முழு குழந்தையுமே உருவாயிருக்கு, ஆனா சின்ன சைஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அதை துண்டு துண்டா வெட்டி தான் வெளியே எடுக்கிறாங்க, உயிரை கொலை செய்து தான் எடுக்கிறாங்க. அதனால அது அந்த ரத்தத்துக்காக ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். சந்ததிக்கு அந்த சாபம் வந்துருமே, அது எவ்வளவு பெரிய பாவம். உயிரோடு இருக்கிற ஒரு சிசுவை கொலை பண்ணி பிச்சு பிச்சு எடுக்கிறதுன்னா, இந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே சிலர் செய்கிறதும் ஒரு பெரிய பயங்கர சாபம் இல்லைன்னு. சில டாக்டர்ஸ் அதை வச்சே சம்பாதிக்கிறாங்க. அது ஒருத்தர் சொல்றாங்க, கிறிஸ்டின் டாக்டர், ஒரு நாளைக்கு 10 கேஸ் வந்தா ஒரு நாள் ஒரு கேஸுக்கு 10,000 1 லட்சம் ஆச்சு எனக்கு, ஈஸியா முடிஞ்சிருது. ஆனா சாபத்தை தேடி வச்சுக்கிட்டே இருக்காங்க சந்ததிக்கு. எப்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட குழந்தைய இங்க பிச்சு பிச்சு எடுக்கிறதுல சம்பாதிக்கிறதுனா, கிறிஸ்தவ டாக்டர்ஸ் இதை செய்யறாங்கன்னா அவங்க சந்ததிக்கு பெரிய சாபம். அந்த பாவத்திட்டு மூலம் மனம் திரும்பணும். ஒரு நர்ஸ் என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க, அவங்க இப்படிப்பட்ட ஒரு அபார்ஷன் பண்ற ஒரு டாக்டர், அவங்களுக்கு முதல்ல தெரியாது. அந்த டாக்டர் கிட்ட போய் வேலை செய்யறதுக்கு விண்ணப்பித்திருக்காங்க, நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, இங்க அபார்ஷன்ஸ் வில் பி டேக்கன் கேர், உங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சா அது ஒரு மனதுல ஆவியானவர் உணர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு சமாதானமே இல்லை. ஒரு 3 நாள் கழித்து அவங்க வேலையில போய் ஜாயின் பண்ணணும். 3 நாளும் சுத்தமா சமாதானம் இல்லாதப்போ இப்ப ஜெபிக்க 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 ஆவியானவர் சொன்னார், இதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா அது கொலை செய்கிற ஒரு காரியம், அதுல ரத்த பழி இருக்குது, அதனால நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நேரடியா போய் அந்த டாக்டர்கிட்ட, இல்லை நான் வரமாட்டேன், இல்லை நீங்க ஒத்துக்கொண்டீர்களே, நான் நிறைய இன்னும் கூட உங்களுக்கு வேணா காசு தரேன் அப்படின்னு இருக்கேன், இல்லை
தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுல ரொம்ப ஜாக்கிரதையா டாக்டர்ஸ் அதுல வந்து கவனம் செலுத்தல, இல்லைன்னா அந்த சாபம் அந்த டாக்டருடைய சந்ததியை பாதிக்கும். கட்டாயம் அது ஒரு பெரிய சாபம். இல்ல சில நேரங்கள்ல ஒருவேளை இந்த யங் கப்பல்ஸ் புதிதாய் திருமணமானவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, அது குறித்ததான தெரியும். ஆனா இந்த டாக்டர்ஸ் சொன்னிட்டா கேட்டுப்பாங்க சில நேரம். ஒருவேளை அவர்கள் அந்த அறிவுரையை செய்யாதங்க, குழந்தை முழு உருவத்துல இருக்கும், அது செய்யறதுனால சொன்னா கேட்பாங்க. இந்த டாக்டர்ஸ் பணத்துக்காகவே செய்ய வைக்கிறாங்க, அவங்களுக்கு காசு கிடைக்கல அதுக்காக. அதனால இப்படி சாபத்தை தங்களுக்கு தேடி வைத்துக் கொள்றது, நாவினால வேண்டாம் அப்படின்னு. அதனால இந்த காரியத்தை குறித்து சுனாமி வந்ததில்ல இந்தியாவில். சுனாமியில் எல்லா நாடும் சேர்த்து 2 லட்சம் பேர்கிட்ட சேர்த்தாங்க, இலங்கை இந்தோனேஷியா எல்லாம் சேர்த்து. ஒருத்தர் மதுரையில் வால் போஸ்ட் அடிச்சு, இறைவா உனக்கு கடைசி எச்சரிக்கை. அதான் இறைவனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாராம். ஏன்னா சுனாமி வந்து 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்களாம், இனிமே இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை இந்தியாவில இருந்து வரக்கூடிய இங்கிலீஷ் மேகசின், அது வந்து என்ன மேகசின் எனக்கு வீக்குன்னு நினைக்கிறேன், நான் அதை வாசித்தேன். அது அந்த நியூஸை போட்டு அதில் எழுதியிருக்கிறான், என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி, டெய்லி வர்றதில்ல, வருஷம் வர்றதில்ல, என்னைக்கோ அந்த சுனாமி பல நாடுகளை சேர்ந்த 2 லட்சம் பேர் சேர்த்ததுக்கு இவன் இறைவனுக்கு இப்படி வார்த்தை எழுதுறான். இந்தியாவில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகளை கருவுல கொல்றாங்களே. அந்த பத்திரிகைகள் எழுதியிருக்கான், ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் குழந்தைகள் கருவுல அழிக்கப்படுகிறது, இப்படி ரத்தத்தை சிந்தி ஒரு குழந்தையோட உயிரை வாங்குறாங்களே, இதுக்கு யார் பதில் சொல்றது? அப்போ மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கணுமா? இதனாலதான் தேவனுடைய கோபம். அதனால சுனாமி வருது, பஞ்சம் வருது, மழை வர மாட்டேங்குது, தண்ணி கஷ்டம். இந்த சாபங்கள் தங்களுக்கு வரும். இந்த பெண் குழந்தை வேண்டாம். பெண் குழந்தைனா ஒரு இடத்துல மதுரையில உசிலம்பட்டின்ற ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில எடுத்த கணக்கெடுப்புல பார்க்கும்போது அந்த டாக்டரே கொடுத்திருக்காங்க, 5 வருடத்துல 600 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. 600 பெண் குழந்தைகள் இவங்களே டெலிவரி பார்த்துருக்காங்க பர்சனலா. பிறந்து கொஞ்ச நேரத்துல அம்மாவும் அந்த குழந்தையும் காணாம போயிருவாங்களாம். 570 பிள்ளைங்க அப்படி வந்து காணாம போயிருவாங்களாம். அதுல 450 பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல குப்பை தொட்டியில அப்படியே போட்டிருப்பாங்களாம், கழுத்து நெருக்கப்பட்டு ஏதாவது ஒரு விதத்துல கொலை செய்யப்பட்டு தூக்கி குப்பையில அப்படியே போட்டிருப்பாங்களாம். பெண் பிள்ளைகள்ன்ற ஒரே காரணத்தினால், இவ்வளவும் பெண் பிள்ளைகள். ஒரு தாயால் எப்படி குழந்தை கொல்ல முடியும்? அப்ப இதுல எவ்வளவு பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஆணைகளை மழை வரல, இறைவன் எங்களை பார்க்கலன்னு என்ன அர்த்தம்? மனுஷன் என்ன வேணாலும் தப்பண்ணல, ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ ஒரு குழந்தைய கொல்றது, இந்த மாதிரி வேண்டான்னு சொல்றாரு, பெண் குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு, இது ஒரு சாபம். கட்டாயம் அந்த பகுதியிலே சாபத்தை கொண்டு வரும். அது வந்து ஒரு நாட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். அநேக பெண் பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க, விற்கப்படுகிறாங்க பாலியல் தொழிலுக்கு. சோ இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக இதுல ஈடுபட்டிருக்கிற அந்த நபர்கள், ஏஜென்ட்ஸ், எவ்வளோ அது ஒரு சாபத்தை, அந்த பெண் பிள்ளைகளுடைய அந்த சாபம் நிச்சயமாக வரும், கட்டாயம் வரும். இந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகளை செய்யறவங்க லைஃப்ல சாபம் வரும். அதனால தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்ம பேசுறது, செய்கைகள் எல்லாத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேதம் தெளிவா எல்லாத்தையுமே குறித்து பேசுது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு நாமே வருவித்து கொண்ட சாபங்கள் இருக்கும், அதை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து, ஆண்டவரை என்ன தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு அந்த பாவத்தை விட்ட மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால ஒரு மீட்கப்பட்டு அந்த சாபத்தை இந்த விடுதலை பெற்றாதான் இந்த சாபம் ஆசீர்வாதம் மாறும். இல்லைன்னா அந்த பிள்ளை அந்த தாயினுடைய வார்த்தையினாலே சாபத்துக்குள்ள இருக்கும். அந்த சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மென்டலி பாதிக்கப்பட்டு சின்ன வயசுலே படிக்க ஞானம் இல்லாம முடியாம கஷ்டப்படும். அது வந்து அந்த வீட்டுல அந்த சாபமான வார்த்தைகளை கேட்டிருக்கும். எங்க அம்மாவே இப்படி திட்டாங்க, எங்க அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க. அதுல ஒரு கர்ட்ஸ் இருக்குல்ல. ஒரு பிள்ளை என்கிட்ட அப்படி ஷேர் பண்ணா, எங்க அம்மாவே என்ன வந்து நீ வந்து செத்து போயிருந்தா நல்லா இருக்கும், எதையாவது நான் மறந்துடுவேன், ஆனா எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியல, அது ஒரு காயமா இருக்குது எனக்கு. அதுவே ஒரு சாபம், அந்த பிள்ளையோட லைஃபே பாதிக்கும். ஒரு தாய் சொன்ன அந்த வார்த்தை அது வந்து ஒரு மரணத்தை தானே கொண்டு வரும். ஒரு நாள் இப்படி பேசிட்டாங்களேன்னு அது நினைச்சு
பிசாசுல செயல்படுவாங்க. அம்மாவே சொல்லிட்டாங்க நீ ஏன் உயிரோடு இருக்கணும், பிசாசு அதை பயன்படுத்துவான், பயன்படுத்தி தான் தற்கொலைக்கு நடத்திடுறான். அப்ப நம்ம சொல்ற ஒரு வார்த்தை பிசாசு அதை பயன்படுத்தி ஒரு ஆள் அழிவுக்கு கொண்டு போயிடுறான். அதனாலதான் நம்ம அந்த வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த காரியத்துல பாதிக்கப்பட்டவங்க விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஐயோ எனக்கு தெரியாது, இப்படிலாம் பேசணும் தெரியாது, இப்படிலாம் பேசி விட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காரியத்தை நீங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வரணும். ஆண்டவருடைய சிலுவையை கொண்டு வந்து, ஆண்டவரே நான் என் நாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் பேசக்கூடாது, எனக்கு நானே சாபத்தை வருவித்து கொள்ளக்கூடாது, ஏன்னா அப்படி வருவிச்சுக்கிட்ட அந்த பாவத்தை எனக்கு மன்னின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து ஒரு விடுதலை நீ கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நீ யோசித்து பாருங்க, கர்த்தர் பேசி இருக்கிறாருல்ல, என்னைக்கோ பேசின வார்த்தை, யார்கிட்டையோ எங்கேயோ பேசின வார்த்தை, உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்ட வார்த்தை. சிலர் நான் ஏன் பிறந்தேன், சிலர் அப்படி சொல்லுவாங்க, தன்னையே நொந்து கொள்வாங்கல்ல, நான் செத்து போயிட்டா பரவாயில்ல அப்படி. அதுவே ஒரு பரிதாபம், அது ஒரு கர்ட்ஸ் ஆயிரும், நான் சரியில்லை, நான் எதுக்கும் உதவ மாட்டேன் அப்படி சொல்லி சொல்லி அதுவே உங்களுக்கு சாபமாகி அவனுடைய லைஃப் அப்படி ஆயிரும். அப்ப அந்த மாதிரி வார்த்தை, என் ஆண்டவர் நேசிக்கிறாரு, என்னை குறித்து ஆண்டவர் விசேஷத்தை நோக்கம் இருக்கு, நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படி சொல்லணும். நான் சுகமா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல வெற்றி பெறுவோம், அந்த வார்த்தையை சொல்லணும், ஆசீர்வதிக்கணும். அதனால நம்ம வாயின் வார்த்தையினால சாபம் உண்டாகி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அதை சொல்லி ஜெபிக்க போறோம். அந்த காரியத்தை குறிப்பா நீங்க அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். இன்றைக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. எங்கே பேசுனீங்க, எந்த காரியத்தை சொன்னீங்க, என்ன தவறு பண்ணீங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு தெரியாம நடந்துட்டு மன்னியும். ஒருவேளை குழந்தை வேண்டான்னு சொல்லி அழிச்சிருந்தா, நீங்கள் அழிக்க முயற்சி பண்ணியிருந்தா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு உங்களை ஒப்பு கொடுத்தாதான் சாபம் நீங்கி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? சிலுவையை பாருங்க, இயேசு சிந்தின ரத்தத்தை பாருங்க, அவர் நமக்காக சாபமானதை பாருங்க. ஆண்டவரே எனக்காக சாபமானீர், இந்த சாபத்தில் இந்த விடுதலை தாரோன்னு கேளுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ, நான் அறியாமல் இந்த பாவத்தை செய்து சாபத்துக்குள்ளாகிவிட்டேனே, என் வாயின் வார்த்தைகளினால் எனக்கு நானே சாபத்தை தேடிக்கொண்டேனே. ஆண்டவரே மன்னியும், இயேசுவே இறங்கும், நம்முடைய இரத்தத்தினால் கழுவும், எனக்காக சிலுவையில் மரித்து சாபத்தை சுமந்த முடித்தீரை உதவி செய்யும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்க வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வாயின் வார்த்தைகளினால் செய்த பாவம், அதனால் உண்டான சாபம், அந்த சாபத்தினால் உண்டான பாதிப்புகள் மாறுவதற்கு உம்முடைய சிலுவையின் வல்லமையினால் இந்த சாப கட்டுகள் அறுக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே மன்னித்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசுவே மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ இந்த சகோதரனுக்கு இறங்கும், இந்த சகோதரிக்கு இறங்கும், இந்த பெற்றோருக்கு கர்த்தர் தயவாக இறங்கும். நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. பாவங்களை மன்னித்து மனம் இறங்கி நம்முடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவும். இந்த சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினால் அறுக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது நான் தெளிக்கிறேன். அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு அந்த சாபத்தின் கண்ணிகள் மாறட்டும். இந்த சாபத்தில் கிரியேச்சுகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அசுத்த ஆவிகளை, அந்த சாத்தானுடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த குடும்பத்தை விட்டு அது விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்குள் வரட்டும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாயிருக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் கூட இருக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதமான மாற்றத்தை காண செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருந்தா, யாருக்காவது விரோதமா நம்ம நாவினால நம்ம பேசி இருப்போமானால்
நமக்கே நமக்கு விரோதமாக சாபத்தை வருவித்து கொண்டிருப்போமானால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நம்ம அதை மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அந்த சாபம் நம்மை விட்டு விலகுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்னும் இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகணும் அதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியினால பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.